தமிழ் மக்களுக்கு வணக்கம். 5,000 ரூபாய் கொடுத்திருக்கிறார் ஸ்டாலின். அது ஆக்சுவலி முன்பணமாக கொடுத்துருக்காரு. அதாவது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இந்த 4 மாதங்களுக்கான முன்பணத்தை ஊக்கத்தொகை என்பதனை முன்பணமாக கொடுத்து கூடுதலாக ஒரு 1,000 ரூபாயை கொடுத்திருக்கிறார். கோடை காலத்துக்காக கொடுக்கக்கூடிய ஊக்கத்தொகை அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன மாதிரியான ஊக்கத்தொகைன்னு தெரியல. ஏன்னா கோடை காலம் என்னமோ இப்போ தான் வந்தால் மாதிரியும், இதுக்கு முன்னாடி நம்மெல்லாம் அண்டார்டிகாவில் இருந்தால் மாதிரியும் இப்படி ஒரு ஒரு புதிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். இது பற்றி பேசுவதற்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க நம்முடைய சகோதரி அவர்கள். அவங்கள முதல்ல வரவேற்போம். ஸ்டாலின் மரியா லாரன்ஸ் அவர்கள், அவங்கள வரவேற்போம். வாங்க. வணக்கம் மேம். ஸோ இவங்க ஸ்டாலினுடைய அந்த அறிவிப்பு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோலாம் வேற போட்டாரு. அந்த 5,000 ரூபாய் வந்து வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. 1,36,00,000 மகளிர் அவங்களுடைய கணக்கில் அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி பார்க்குறீங்க? டு ஸ்டார்ட் வித், இது ஒரு மிகப்பெரிய ஊழலாக நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக நான் பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு என்னென்னா, இது வந்து ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு கிரிமினல் மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான். இது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. என்ன கிரிமினாலிட்டி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி எலெக்ஷனில் என்ன பண்ணுவாங்க, இப்போ இன்னும் 2 வாரத்தில் எலெக்ஷன் டேட் அறிவிச்சிருவாங்க. இப்போ 2 வாரத்துலேருந்து இவங்க புதுசாக எதுவும் அறிவிக்க முடியாது. இவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, எலெக்ஷன் வரப்போது, அதனால் எலெக்ஷனில் வந்து கொடுக்க விடாமல் பாஜக தடுத்துரும், அதனால் முன்கூட்டியே கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. அது என்னென்னா, எலெக்ஷன் தேதி அறிவிச்சிட்டா புதுசாக தான் எதுவும் சொல்ல முடியாது. எலெக்ஷன் தேதி அறிவித்த பிறகு புதுசாக தான் நீங்கள் எந்த திட்டத்தையும் கையெழுத்து போட முடியாது, புது ஜிஓ தான் பாஸ் பண்ண முடியாது. பழைய விஷயங்கள் அப்படியே தான் நிகழ்ந்துகிட்டு இருக்கும். குறிப்பாக இந்த மாணவர்களுக்கு கொடுக்குற 1000 ரூபாய்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வரதானே போகுது எலெக்ஷன் டைமில் எல்லாருக்குமே. இது மட்டும் ஏன் நீங்கள் முன்னாடியே கொடுத்தீங்க அப்படின்ற கேள்வி இருக்கும்போது, இந்த விமன் ஓட் பேங்க் இருக்குல்ல, பெண்களுக்கு என்றைக்குமே திமுக பிடிக்காது. இன்னைக்கு வரைக்கும் தாய்மார்களை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து அந்த பெண்கள் வந்து அதிமுகக்கு, எம்ஜிஆர் காலத்துலேயும் சரி, ஜெயலலிதா காலத்துலேயும் சரி, அதிமுகக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க நிறைய பேர். ஏன்னு கேட்டால், தே ஃபெல்ட் சேஃப் டியூரிங் ஏடிஎம்கே. ஓகேவா? பெண்களுக்கு ஏதுவான, பெண்களுக்கு வசதியான ஒரு கட்சியாக அதிமுக இருந்தது. திமுக வெறுப்பு அவங்களுக்கு இன்னொன்று இருக்குது. இன்னொன்று, டாஸ்மாக் விஷயத்தில் திமுக எடுத்த இரட்டை நிலைப்பாடுன்னு ஒன்று இருக்குது. ஒரு எலெக்ஷனில் என்ன சொன்னாங்க, டாஸ்மாக்கை வந்து நாங்கள் கையெழுத்து போட்டு ஒழிச்சிருவோம் நாங்கள். அடுத்த எலெக்ஷனில் அதை பற்றி வாயே திறக்கல. டாஸ்மாக்கை பற்றி எதுவும் இல்லை, டாஸ்மாக் இயங்கிட்டே இருக்குது. இன்னும் அதிகமானியான டாஸ்மாக் இருக்குது, மூடவும் இல்லை. ஒரு 300 சொச்சம் கடைகள் மூடியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி தினமும் தமிழ்நாட்டில் இருக்க பெண்கள் எதனால் கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது மிடில் கிளாஸு இல்லை லோவர் மிடில் கிளாஸாக இருந்தால், இல்லை ரொம்ப கீழே மார்ஜினைஸ்டாக இருக்கவங்க கூட குடியால் தான் வாழ்க்கைகள் நாசமாக போகுது. குடியால் புருஷன் வந்து கூலி வேலைக்கு போனால் 100 ரூபாய் சம்பாரிச்சா அதில் 80 ரூபாய் குடிக்கு போயிடுது. இப்படி தான் வாழ்க்கையை வந்து பெண்கள் கஷ்டப்படுறாங்க. தாலியை வச்சு, பெண்களுடைய தாலியை வைத்து குடிப்பார்கள்ன்ற ஒரு மொழி இருக்குது, வழமொழி மாதிரி. அந்த காலத்தில் தான் அது நடக்குது. 2026லாம் அப்படி தான் நடந்திருக்கு. பொண்டாட்டியோட தாலி, சரடு, ஒரு சின்ன மோப்பு இருந்தால் கூட அது வைத்து குடிக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கா. ஏன்னா டாஸ்மாக் எல்லா இடத்துலையும் இருந்துக்கிட்டே இருக்குது. நம்மளே போன இதில் பேசணும், யாரெல்லாம் காசுறாங்க. திமுகவுடைய அரசியல்வாதிகளே வைத்திருக்கும் டிஸ்டிலரிலேருந்து வருது. அப்போ அவன் டாஸ்மாகை கடைசி வரைக்கும் மூட மாட்டான். இவனுக்கு பிஸ்னஸ் வேணும் இல்லையா? அப்போது பெண்களை எப்படி அமைதிப்படுத்துறது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பெண்கள் வாயை மூடலான்னு இவங்க நினைக்கிறாங்க. பெண்கள் வாயை மூடணும்னா உரிமை தொகையை முன்கூட்டியே கொடுக்குறோம் கேட்டால் பாஜக வந்து தடுக்கும். பாஜக தடுக்கிறது என்ன ப்ரூஃப் இருக்குதுன்னு நான் கேட்குறேன். இது தமிழிசை கேட்ட மாதிரி தான். பாஜக தடுக்குதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு அவங்க போய் டெஃபமேஷன் சூட்டே போட முடியும். ஏன்னா அவங்க ரிட்டர்ன்லையோ ஸ்பீச்லையோ ஆர்டர்லையோ எங்கேயுமே அந்த மாதிரி சொல்லலை. சட்டத்துல அந்த மாதிரி இடமே இல்லை. அப்போ நீங்கள் வீணா ஒரு பழியை ஒரு கட்சி மேலே போட்டு 3,000 ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் முன்கூட்டியே கொடுக்குறோம். இது என்னன்னா, எல்லா கட்சிகளுமே சம்பாதிக்கும், எல்லா கட்சிகளுமே கொள்ளையடிக்கும். அப்போ அந்த கொள்ளையடிக்கிற பணத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க தான் திமுக தானே அந்த குவார்ட்டரு, கோழி பிரியாணி, 200 ரூபாய் இது போன்ற விஷயத்த தேர்தலுக்கு அறிமுகம் பண்ணாங்க. அழகிரி தான் இன்வால்வ் ஆயிருந்தார். உங்களுக்கே தெரியும், மூக்க அழகிரி திருமங்கலம்லேருந்தே ரொம்ப ஃபுல் ஃப்ளெஜ்டாக பணம் கொடுத்து ஃபார்முலா. அப்போ என்ன பண்ணால், அந்த காசை அவன் ஜெயிச்ச காசை அவன் என்ன சம்பாரிச்சானோ அந்த கருப்பு பணத்தை தான் அவங்க வந்து செலவு பண்ணுவாங்க எலெக்ஷனுக்கு. சட்டப்படி தப்பு, ஆனாலும் அவன் செலவு பண்ணுவான். திமுக யோசிக்குது, நம்ம ஏன் அந்த பணத்தை செலவு பண்ணோம், அதுக்கு பதிலாக தான் மக்களோட வரி பணம் இருக்குல்ல, அந்த பணத்தை நம்ம கொடுக்க போகிறோம்ல, அதை முன்கூட்டியே குமுலேட்டிவ் அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறதுக்கு கையில் மொத்தையாக 3,000 ரூபாய் 5,000 ரூபாய் கொடுக்குறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. மக்களோட மனசு என்ன ஆகும், 5,000 ரூபாய் கொடுத்துட்டாங்க, ஆனால் அது கியூமுலேட்டிவ் அக்கௌண்ட் தான். தவணையே மொத்தமாக கொடுத்துருக்காங்க, 3 மாதம் தவணையே.
அப்போ அவன் என்ன யோசிக்கிறான், இப்போ எலெக்ஷன் வருது, இப்போ நான் பணம் கொடுக்க முடியாது. அதுபோல் மக்களோட வரி பணத்தை எசெக்யூர்னு சொல்லுவாங்க, இந்த என்னோட அரசாங்க நிதியிலேருந்து நான் அந்த காசை வந்து தேர்தலுக்கு செலவு செய்து கிட்டத்தட்ட மறைமுகமாக தேர்தலுக்கு நான் கேஷ் ஃபார் ஓட்ஸாக கொடுக்குறேன். நான் நேற்று கூட தேர்தல் விதிமுறைகளை மீறுதுன்னு நான் ஏன் எழுதுனேன்னா, நிறைய பேர் கேட்டாங்க எனக்கு இந்த தேர்தலை அறிவிக்கவே இல்லையா, அதுக்கப்புறம் பண்ணாதானே. இல்லை, தேர்தலை காரணம் காட்டி தானே இவன் அந்த காசை கொடுக்குறான். தேர்தலை காரணம் காட்டி காசு கொடுக்குறா, அது கேஷ் ஃபார் ஓட்ஸ் தானே ஆகுது. நம்ம ஏன் அப்படி யோசிக்க மாட்டோம்? அப்போ இவ்வளோ சூழ்ச்சியாக நினைக்கக்கூடியவர்களா திமுகன்னு தானே இருக்கு. உன்னால இவ்வளோ சூழ்ச்சியா மக்களை ஏமாற்றலாம் நீ நினைக்கிறல்ல மகளிரை. அது மட்டும் இல்லை, மகளிர் அணியில் இருக்க 4 பொம்பளைங்களை கூப்பிட்டு அதுக்கு ரோடுக்கு டான்ஸ் ஆட விட்டு வெறும் 5000 ரூபாய்க்கு டான்ஸ் ஆடி கண்ணில் கண்ணீர் வர அளவுக்கு தமிழ்நாடு மக்களை நீ இந்த 5 வருஷமா வச்சிருக்கனா, நீ என்ன ஏழ்மையில எங்களை வச்சுன்னு இருக்க? இதெல்லாம் நான் கேள்வி கேட்குறேன். முதல்ல நீ இந்த உரிமை தொகை கொண்டு வரேன்னு ஏன் சொன்னேன்? கமல்ஹாசன் சொன்னது தான் நீ காப்பி அடிச்ச. யூனிவர்சல் பேசிக் இன்கம்னு ஒன்று இருக்கு. அதை வந்து உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் உலக வங்கியிலேருந்து நான் கடன் கொடுக்கணும்னா நீ யூனிவர்சல் பேசிக் இன்கம்மும் உங்கள் பெண்களுக்கு கொடுக்குதான்னு கேட்குது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நீ இந்த காசை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 2021 மே மாதத்துலேருந்து நீ ஆட்சிக்கு வந்தியா? நீ அப்போ தானே கொடுத்துருக்கணும். நீ என்னைக்கு கொடுத்தாங்க கிஷோர்? செப்டம்பர் 2023 கொடுத்தீங்க. அப்படி பார்த்தாவே எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ 27 மாதங்கள் 28,000 பாக்கி இருக்கு. சரியா? நீ கொடுக்கல. அப்புறம் 23 தான் கொடுத்த. அதில் கூட என்ன சொன்ன, ஃபர்ஸ்ட் எல்லா பெண்களுக்கும் கொடுப்பேன்னு சொன்னியா? அதுல நீ நூதனமா என்ன பண்ண, சில பெண்களுக்கு மட்டும், தகுதி வாய்ந்த பெண்களுக்கு என்ன நீ யூனிவர்சல் பேசிக் இன்கம்ங்கிறது எல்லா பெண்களுக்கும், அதாவது வீட்டில் வேலை செய்கிற பெண்களுக்கு சம்பளம் கிடையாது, அந்த பெண்களுக்கு டொமெஸ்டிக் ஒர்க்கு கொடுக்கக்கூடிய காசாக தான் கவர்மெண்ட் கொடுக்குதுன்னு கொடுக்குற காசு. அப்படின்னு பார்த்தா எல்லா பெண்களும் தானே அதுக்கு வருவாங்க. நீ அதுலேயே 1.5 கோடி பேர் நீ தனியாக வச்சுட்ட. இப்போ கூட 1.5 கோடிக்கு தான் கொடுத்துட்டுங்க. அப்போ எல்லாருமே அதுல தகுதி நிற்கும். அந்த எத்தனை பெண்கள் அந்த 1000 ரூபாய்க்கு இன்னைக்கு இருக்க 1000 ரூபாய் கிடைக்காத ஒரே வீட்டில் அக்கா கிடைக்கும், தங்கச்சி கிடைக்கும். இன்னும் அதுலேயும் 100 முறைகேடு இருக்கு. இன்னும் அதுக்கு லஞ்சம் கேட்கக்கூடிய இடத்துலலாம் அதிகாரிகள் இருக்காங்க. சரியா? தகுதி இதுக்கு தேவைன்னு. அப்போ நீ என்ன பண்ற, இந்த எலெக்ஷன் வர நேரத்தில் இந்த 3000 ரூபாய் கூட அந்த கோடைக்கால என்னன்னா அது காசு, ஓட்டுக்கு காசு, பணம் 2000 ரூபாய். அதாவது இந்த மூக்குத்தில கொடுக்கறதுக்கு பதிலாக லட்டுல மூக்குத்தி வச்சு கொடுக்கறதுக்கு பதிலாவோ, இல்லை வந்து ஒரு கையில் காசு கொடுக்கறதுக்கு பதிலாவோ மொய் வைக்கிறது கூட ஒரு எலெக்ஷன் காசு கொடுக்குறது எதுவாக மாற்றி வச்சுருந்தாங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போய் அரசாங்கத்துலேருந்து பணம், அதுவும் இவன் பணம் இல்லை, மக்களுடைய பணத்தையும் அதாவது என் பணத்தில் என் பாக்கெட்லேருந்து எடுத்து என் கையில் நீ பணத்தை கொடுத்துட்டு நான் உனக்கு செஞ்சுட்டேன், அதுவும் அட்வான்ஸாக கொடுத்துட்டு நான் உனக்கு செஞ்சுட்டேன்னா அது எந்த விதத்தில் நான் மற்ற பாதிக்கப்படுற இன்னும் அந்த காசு கிடைக்காத 1.34 crore பெண்கள் இருக்காங்கல்ல, அப்போ அந்த பெண்கள் கஷ்டப்பட மாட்டாங்களா? அப்போ அவங்க தகுதி இல்லாதவங்களா இந்த இன்கம்க்கு அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்குது. இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் அப்படி இல்லைன்னா, இந்த காசு எங்கே போகுது? திரும்ப நிறைய பேர் சொல்லுவாங்க ஹாஸ்பிட்டல் போகுது, படிப்புக்கு யூஸ் ஆகும். அவருக்கு காணொலியில் சொல்கிறாரு, படிப்பு இங்கே நீ ஃப்ரீன்னு சொல்லிட்டேன் தமிழ்நாடு அரசு, ஹாஸ்பிட்டல் ஃப்ரீ. அப்புறம் இந்த காசு எங்கே போகுது? லஞ்சம் கொடுக்குறதுக்கா? ஆஸ்பத்திரிலையும் கல்விக்கூடங்கள்லையும் லஞ்சம் வாங்குற வார்ட் பாய், ஆயாம், இன்னைக்கு நேற்றுக்கு டாஸ்மாக் கடைகள்ல எவ்வளவு கூட்டம் வந்ததுன்றதை எடுத்து பாருங்க. எல்லா ஆண்களுமே பெண்களை மிரட்டி அந்த காசை வாங்குறவங்க தான் இருக்கான். நிறைய ஆண்களும் சொன்னாங்க, எங்க பொண்டாட்டி போனையும் அவங்க தானே வச்சிருக்காங்க, ஏடிஎம் கார்டையும் அவங்க தானே வச்சிருக்காங்க, அவங்களுக்கு தான் இந்த காசு போயிருக்கு. அப்போ முன்கூட்டியே உன் டாஸ்மாக்ல பிஸ்னஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நீ இந்த காசு கொடுத்துட்டியா அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருக்கு. உடனே என்ன சொல்கிறாங்க, யாரோ பணம் சம்பாதிக்கிறாங்க, இந்த பெண்களுக்கு கொடுக்குற நல்ல திட்டத்தை போய் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னா, டைமிங்னு ஒன்று இருக்குது. இப்போ 2022 2023 கோவிட் வந்த டைமு நிறைய பேருக்கு பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க. கோவிட் வந்து வேலைகள் இல்லை, வேலை போயிடுச்சு நிறைய பேருக்கு. கோவிட் டைமில் கணவர்கள் எழுந்திருந்தாங்க, கோவிட் டைமில் வாடகை கொடுக்காம பெண்கள் இருந்தாங்க. அந்த நேரத்தில் தானே இந்த காசு எனக்கு சூட் ஆகிருக்கும். நீ அப்போல்லாம் விட்டுட்டு இப்போ எலெக்ஷன் டைமில் வந்து இப்போ கொடுத்துட்டு நீ இப்போ பெருமை பேசினா அதை எப்படி ஒத்துக்க முடியும்? அதுவும் இல்லாமல் இனிமேல் வந்து அந்த பணத்தை எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த பாயிண்ட்டுக்கு வந்தால் திருப்பியும் வந்து ஆழ்திராவிடர் நலத்துறை ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான்லேருந்து அந்த பணத்தை வந்து மடை மாற்றியிருக்காங்கன்னு ஒரு ஆர்டிஐ ரிப்போர்ட்டும் சொல்லுது. அப்போது ஆழ்திராவிடர் மக்களுக்கு தாட்கோ நிதி வந்து 80% நீ லோனை டிஸ்மிஸ் பண்ணுற கொடுக்காம, அண்ணல் அம்பேத்கர் திட்டத்தில் 90% அப்ளை பண்ணுறவனுக்கு நீ காசு கொடுக்கல. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், காசு இல்லை போல இருக்குன்னு. இருக்குது, ஆனால் அந்த காசை நீ வேறு திட்டங்களுக்கு கொடுக்குறதுனால ஆழ்திராவிடர் மக்கள், அப்போ ஆழ்திராவிடர் மக்களில் பெண்கள் இல்லையா? அவங்க கஷ்டப்பட மாட்டாங்களா? அப்போ அவங்களுடைய வாழ்வாதாரத்தை தானே பார்க்கணும். இன்னைக்கு சொல்கிறாங்க நான் பெண்களுக்கு செஞ்சுட்டேன். சரி, நர்ஸுங்க போராட்டம் பண்ணாங்களா? நர்ஸில் 90% யார் இருக்கா?
பெண்கள் தானே. அப்புறம் இவங்க சத்துணவு பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க ஓஎம்ஆரில் உட்காந்துட்டு. அவங்கள யார்? 100% பெண்கள் சத்துணவு பணியாளரும் அங்கன்வாடி பணியாளரும். அதுவும் யார்? கணவனால் கைவிட்டப்பட்ட பெண்கள், பட்டியல் சமூக பெண்கள், இவங்களுக்கு தான் அந்த வேலையே. அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்குது டாக்டர்ஸ், அப்புறம் டீச்சர்ஸில் யார் அதிகமாக இருக்கா? பெண்கள் தானே டீச்சர்ஸாக இருக்கா. துப்புரவு தொழிலாளர்கள் 90% பெண்கள். இவ்வளோ பேரும் குறைந்தபட்ச மாத ஊதியம்னு ஒன்று இருக்குது. அந்த ஊதியம் கிடைக்காம ரொம்ப கம்மி ஊதியம் தமிழ்நாடு அரசு கொடுத்துட்டு இருக்கு இந்தியாவிலே. அப்போ இவங்கெல்லாம் பெண்ணில் வரமாட்டாங்களா? அப்போ அவங்களுக்கு சேர வேண்டிய காசு எங்கே? அப்போ அதுக்கு உனக்கு காசு கொடுக்க வக்கு இல்லை, துப்பு இல்லை மனசு இல்லை உனக்கு கொடுக்கறதுக்கு. அதுக்கு பதிலாக வெறும் 3000 ரூபாயை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து வச்சுக்கோ, ஏன்னா எலெக்ஷன் வந்து எனக்கு ஓட்டு போடு அப்படின்னா அது எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம். ஏன்னா நீ எவ்வளோ அருவருப்பாக ட்ரீட் பண்ணுறேன்னு அர்த்தம். ஏன்னா என்னோட இப்போ எனக்கு சம்பளம் கிடைச்சா நான் பெருமைப்படுவேனா? போகிற வேலையை எவனாவது இந்த கையில் காசு வச்சுக்கொண்டு கொடுத்தா பெருமைப்படுவேனா? நான் சம்பாதிக்கிறது தானே எனக்கு பெருமை. அப்போ எல்லா பெண்களுமே தமிழ்நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பெண்களுக்கான குறைந்தபட்ச ஊதியமோ நிரந்தர வேலை இல்லாமல் அவங்கள தவிக்க விட்டுட்டு மாதம் அந்த 1000 ரூபாய் கொடுத்தா அவங்க அதை ஒத்துப்பாங்க நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? அப்படி நினைக்கூடாது. இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதை விட இந்த 1000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்றது ஒரு எகத்தாளமா, இது மாஸ்டர் ஸ்ட்ரோக். எப்படி மாஸ்டர் இதே இருங்க, ஃப்ரீ பஸ் கொடுத்துட்டு சப்சிடி, பஸ்ஸுங்கிறது சப்சிடி, ஃப்ரீ பஸ் கிடையாது. அது என்னோட வரி பணத்தில் சப்சிடி கொடுத்துட்டு போகிற வழின்னா ஓசி பஸ்ஸா கேட்டியா? அப்புறம் 2000 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து அதான் மாதம் 1000 ரூபாய் வாங்குறீங்களா? அதில் பவுடர் போட்டுக்கிட்டியான்னு கேட்டாப்புல யாரு? பொன்முடி பையன், பொன்முடி பையனும் மேக்கப்லாம் போட்டுக்கிறீங்க 1000 ரூபாய்லன்னு கேட்டேன். அதே வாய்ங்க. நாளைக்கு இந்த 5000 ரூபாய் கொடுத்துட்டு நாளைக்கு நீ ரோட்டில் தண்ணி வரல, எங்கள் வீட்டில் வந்து தண்ணியில் காவா தண்ணி கலந்து வருது அப்படிலாம் சொன்னால் அதான் 5000 ரூபாய் வாங்கினீங்கல்ல, வாயை மூட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அதான் நடக்க போகுது. இன்னைக்கு வரைக்கும் அதான் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் திமுக ஆதரவாளர்கள் என்ன சொல்லுவாங்க? அதான் மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல, அது உங்களுக்கு போதாதா? உங்களுக்கு வந்து நல்ல பள்ளிக்கூடம் வேணுமா? இடிஞ்சு விடாத பள்ளிக்கூடம் வேணுமா? எங்க அன்னைக்கு திருநெல்வேலியில திருப்பத்தூர்லையோ குழந்தைகள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் குழந்தைகள் வார்டில் மேற்கூரை கீழே விழுந்துருச்சு, புது பில்டிங்ல. இப்போ நாளைக்கு நீ போய் மேற்கூரை என் குழந்தை மேலே விடுதுன்னா என்ன தெரியுமா சொல்லுவான்? அதான் 1000 ரூபாய் கொடுக்குறோம்ல, மாதம் 2000 ரூபாய் கொடுக்குறோம்லன்னு திமுக பேசும். அது திமுகவுடைய வாயே அப்படிப்பட்ட வாய் தான். அப்போது நம்ம திமுக எதனால் காசு கொடுக்குறாங்கிறத நம்ம பார்த்து நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு இடம் இருக்குது. அப்போது இந்த காசு வந்து எதுலேருந்து எடுக்கிறாங்க? அப்போது மற்றவர்களுடைய இப்போ எப்படி தெரியுமா, டெய்லி வன்முறை, பெண்கள் மேலே வன்முறை, தினமும் பெண்கள் மேலே வந்து பஸ்ஸில் போக முடியல, தாக்குதல், கேங் ரேப்பு, இவ்வளோ விஷயம் நடந்துட்டுருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தான் தமிழ்நாடு இருக்குது. அதுதான் உண்மை. சரியா? குழந்தைங்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. நம்ம சொல்ல வேண்டியதில்லை. உயர்நீதிமன்றமே நேற்றுக்கு ஒரு வழக்கில் அதான் சொல்லியிருக்காங்க. நேற்று சொன்னாங்க, பட்டியல் சமூகம் ஒரு கோவிலுக்குள் நுழைய முடியல, பொது வழியில் இல்லை, சுடுகாட்டுக்கு போக முடியல. பட்டியல் சமூகம் எங்க நேற்று மதுரையிலங்க முக்கியமான ஒரு ஊர், சென்டர் ஆஃப் த டவுனில் 40 வருஷமா தலித் காலனிக்கு கரண்ட் இல்லைங்க. இந்த 5 வருஷமா அவங்க திமுக கிட்ட எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அதான் திமுக அங்கே கரண்ட்டு பண்ணி கூட கொடுக்கல. அப்போது அடின்னு ஒருத்தனா, இப்போ கிஷோர் நீங்கள் வரீங்க, உங்களை நான் போட்டு அடின்னு அடிச்சுட்டு ரத்தம் வர வச்சுட்டு இதான் 3000 ரூபாய் போய் ஜாலியாக ஐஸ்கிரீம் சாப்பிடுன்னு சொன்னால் உங்களுக்கு வயிறு எரியுமா எரியாதா? எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட அப்படி தான் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா எனக்கு நல்ல குடிநீர் இல்லை, எனக்கு புயல் வந்தால் வெள்ள வடிநீர் சென்னையில் கிடையாது இல்லையா, எனக்கு வந்து ரேஷனில் போடுற சர்க்கரை தரமற்றதாக இருக்குது, ரேஷனில் போடுற அரிசி தரமற்றதாக இருக்குது, சத்துணவு சாப்பாட்டில் கரப்பாம்பூச்சி இருக்குங்கிறாங்க, தூய்மை பணியாளர்கள் கொடுக்குற சாப்பாடு சும்மா சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதில் கரப்பாம்பூச்சி இருக்குது, அது சரியா இல்லை அப்படிங்கிறாங்க. எந்த ஒரு திட்டத்தையுமே ஆரம்பிச்சுட்டு திட்டத்தை முடிக்காமலே இருக்காங்க. எல்லாமே ஆரம்பிக்கிறது, ஆனால் திட்டத்தை முடிக்கிறதே இல்லை, சும்மா ப்ரொமோஷன் மட்டும் பண்ணிக்கிறது. அப்போது நீ என்னை வாக்காளர்களை போட்டு மிதின்னு மிதிச்சுட்டு என்னை கையற நிலையில் விட்டுட்டு இந்த 5000 ரூபாய், இந்த ஒரு தடவை 5000 ரூபாய் வச்சுக்கோ அப்படின்னா அது எப்படி? அவன் மானம் இருக்கிறவர்கள் அது உண்மையிலேயே நீ நினைக்கிறியா அவங்க வாங்கிட்டு அவனை ஓட்டு போடுவாங்கன்னு? கண்டிப்பாக அந்த மக்கள் போட மாட்டாங்க. ஏன்னா தமிழக மக்கள் பணத்துக்கு விலை போகிறவங்க இல்லை. மேபி அந்தந்த டைமில் சில சமயம் ஓட்டுக்கு காசு வாங்கியிருக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு தானே இப்படி பண்ணிட்டாங்க, ஓட்டுக்கு காசு வாங்கினாலும் அந்த மக்கள் கொடுக்கும்பொழுது இல்லாமைக்கு ஒரு காசு வாங்குவாங்க. ஆனால் அவர்களுக்கு எந்த அரசை தேர்வு செய்யணும்னு அவங்களுக்கு தெரியும். நீ எங்கே பணம் தான் தர? ஆமாம். ஏன் திமுக எத்தனை தேர்தலில் போன 2016 திமுக காசு தரல? எலெக்ஷனில் திமுக ஜெயிச்சுதா? இல்லையே. மக்களுக்கு தெரியும் யாரை ஜெயிக்க வைக்கணும்னு. ஆக அந்த ஒரு விஷயத்தில் எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது.
என்னதான் ஆனால் என்ன தெரியுமா, மக்கள் நலன்னு சொல்லிட்டு திமுக தலைவர்கள் எல்லாம் என்ன போஸ்ட் போடுறான்னா, விக்ட்ரி சீல்டு, தேர்தல் எங்களுக்கு வெற்றி. அப்போ நீ தேர்தலை நோக்கி தான் இந்த காசை எரிஞ்சிருக்கு. ஆமா, வேற ஒண்ணுமே கிடையாது. அப்போ திமிருன்னு இருக்குல்ல, ஒரு அகங்காரம், திமிரு. மக்களுக்கு திட்டங்கள் வேணாம், மக்களுக்கு சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சில் சொல்யூஷன்ஸ் வேணாம். அதுக்கு பதிலாக நான் பணத்தை கொடுத்துட்டு போனால் என் வாயை முடிப்பான்னு நினைக்கிற ஒரு இடம் இருக்குல்ல, அதுதான் மக்களை கண்ணியமற்ற ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்துது. அது அவமானப்படுத்துது மக்களை. உண்மையிலே அதெல்லாம் தெரியாமல் ஒன்றும் மக்கள் இல்லை. கண்டிப்பாக இந்த 5000 ரூபாய் இவங்க கொடுத்தாங்கல்ல, இந்த 5000 ரூபாய் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நேற்று மார்த்தட்டி இப்படி சந்தோஷப்பட்டாங்கல்ல, இதுதான் திமுக சொந்த செலவுலே கோல் போடுது, சொந்த செலவுலே சூனி வச்சுதான் இருக்கு. ரொம்ப சீக்கிரம் கொடுத்துட்டாங்களோன்னு நினைக்கிறேன். அதுதான் நினைக்கிறேன். சீக்கிரம் மட்டும் இல்லை, மக்களுக்கு என்ன தோணுதுன்னா, இவன் ஏன் நம்மளுக்கு இப்படி கொடுக்குறான், லஞ்சம் கொடுக்குறானோ எதுக்கோ, இவங்கிட்ட மாட்டக்கூடாதுதான் அவங்களுக்கு தோணும். நான் இந்த 1 மாதம் நான் கஷ்டப்பட்டாலும் பட்டுக்கிறேன். ஏற்கனவே வட்டிக்கு வாங்குறவங்க, மீட்ரு வட்டி, புல்லட் வட்டி, அந்த வட்டி, ராக்கெட் வட்டின்னு வட்டிக்கு வாங்குறவங்க தான். அவங்கள பொறுத்தவரைக்கும் எப்போ நான் வட்டி கூட வாங்கிக்கிறேன், நீ 2வது தடவை திருப்பி வந்து என் நிலத்தை தூக்கிட்டு போகிறது, நில அபகரிப்பு பண்ணுறது, பொம்பளைங்களை அடிக்கிறது, போலீஸுங்களை பாலியல் வன்முறை பண்ணுறது, இது மாதிரி நிறைய பேர். இப்போது நீங்கள் யோசிங்களேன், நம்ம இப்போது தமிழகத்தில் தற்போது எத்தனை பேர் போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மாவட்ட வாரியாக எடுத்தீங்கன்னா ஒரு 1000. மாவட்ட வாரியாக லட்சக்கணக்கானோர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க தற்சமயம். லட்சக்கணக்கானோர். அதில் 3/4வாசி பெண்கள் தான் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. காது கேட்காத, வாய் பேச முடியாதவர்களை கூட போலீஸை வச்சு தூக்கி போட்ட அரசு தான் இந்த அரசு. அவர்களுக்கு இந்த பணம் உதவ போகிறாருன்னா கண்டிப்பாக உதவாது. அவங்க இந்த பணத்தை வாங்குவாங்க, மேபி வாங்குவாங்க. ஏன்னா வந்துடுச்சு, வங்கியில் போட்டாங்க. ஏன்னா யார்ட்டையும் வந்து கன்சென்ட் கேட்கல போடவான்னு, ஆமாம் ஸ்ட்ரைட்டாக போட்டேன், அவங்க வாங்கிடுவாங்க. ஆனால் யாருமே வந்து இந்த பணத்துக்காக உனக்கு ஓட்டு போட போகிறதில்ல. அவங்க நல்லாட்சி வரணும், அடுத்து யாரும் சிஸ்டமேட்டிக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணுவா. ஏன்னா நான் முன்னாடி சொல்கிறது தான், திமுகவை அதிர்க்கு எதிர்கட்சிகளே தேவை கிடையாது. எல்லாரும் சொல்லுவாங்க, என்னப்பா எதிர்கட்சியெல்லாம் வீக்காக இருக்குது, திமுக ஜெயிச்சிடும் போல் 2வது தடவை. எதிர்கட்சிகள் ஏன் தெரியுமா அப்படி சூதானமாக அப்படி விட்டுட்டு இருக்காங்க ஒன்றுமே பண்ணாமல்? ஏன்னா திமுக தன் வாயால் கேடும். திமுக தன்னோட நடவடிக்கைகளாலே தோக்கக்கூடிய ஒரு கட்சி. போன எலெக்ஷன்ல கூட அதிமுக 2 தரம் வரதுக்கு காரணமே திமுக. அதிக பேச்சு, செயல், நில அபகரிப்பு, புறம்போக்கு நிலம் ஒன்று இருந்து கூடாது, பழைய நிலங்கள் இருந்தா போய் அபகரிக்கிறது, இவ்வளோ விஷயம் பண்ணதுனா. இப்போ கஞ்சா, நீ எனக்கு 5000 ரூபாய் தர, இன்னைக்கு இந்த மாதம் 5000 ரூபாய் தந்துட்டேன், என்னுடைய வீட்டை சுற்றி கஞ்சா அடிச்சுட்டு 10 பசங்க சுற்றிட்டு வராங்கன்னா நான் அந்த 5000 ரூபாய் எனக்கு சந்தோஷம் கொடுக்குமா? இல்லை நீ அந்த கஞ்சாவை எப்போ ஒடுக்கி போகிறேன்னு தான் நான் கேட்பேன். ஏன் வாசார்பாடியில் அதிமுகவோட இணை செயலாளர் ஏழுமலை என்பவர் கஞ்சா அடிக்கிறவங்கள தட்டி கேட்டதுனால 3 வருஷம் முன்னாடி அவரை ஒரு வீட்டு முன்னாடி வெட்டிட்டாங்க. கஞ்சா அடிக்கிறவங்கள தட்டி கேட்டதுனால. அதை தான் நம்ம பேசணும். இன்னைக்கு கஞ்சா அப்படி ஒரு வட மாநில இளைஞர்களை வந்து அவங்கள அடிக்கிறதுலேருந்து வெட்டுறதுலேருந்து கஞ்சாவுடைய குடியை பற்றி பேசுகிறோம். கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கா இல்லையா? நீ எவ்வளோ பேர் நியூஸ் படிக்கிறோம், அம்மாவின் தலையில கல்ல போட்டு பணம் கொடுக்குறாங்க டெய்லி. அதாவது எப்படின்னா, அரசு பள்ளிக்கூடங்கள், அரசு ஆசிரியர்கள் சொல்றாங்க, எங்களுக்கு வந்து பயமா இருக்கு, வகுப்புகளுக்கு போறதுக்கே பயமா இருக்கு. கஞ்சா வந்து போலீஸோட துணை இல்லாம கஞ்சா விற்க முடியும், வாய்ப்பே கிடையாது. புழக்கத்துக்கு வருதுன்னா ஏதோ ஒரு வகையில சிஸ்டத்துல ஒரு பெரிய ஓட்டை இருக்குன்னு அர்த்தம். இவங்க அந்த இளைஞர்கள் கையில கஞ்சா வந்து கிரிமினல்ஸ் மட்டும் கொடுக்க மாட்டாங்க, சிஸ்டத்துக்குள்ளே இருக்கிறவங்களும் கொடுப்பாங்க. அப்போது கஞ்சா புழக்கத்தை நீங்கள் பண புழக்கத்திற்காக கஞ்சா புழக்கத்தை உள்ளே நீங்கள் இந்த காமர்ஸை நீங்கள் விட்டுருக்கீங்க தமிழகத்தில். எனக்கு தெரியும் சார், நான் ஒரு கோவளத்தில் சர்ஃப் டர்ஃப்னு ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது, நாங்கள் போகிறோம். நாங்கள் மியூசிக் ஃபெஸ்டிவல்னு தான் குழந்தைய கூட கூப்பிட்டு போயிட்டோம் 2 வருஷம் முன்னாடி. தமிழ்நாடு கவர்மெண்ட் டூரிசம் டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்து தான் நடக்குது. அதை வந்து ஓப்பன் பண்ணுறதே உதயநிதி தான். அவர் ஓப்பன் பண்ணி அப்படி கிளம்புன 5 செகண்டில் அங்கே இருந்த இளைஞர்கள் எல்லாமே கஞ்சாவை சுருட்டி 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 வாயில் வச்சு அடிச்சுட்டே இருக்கான். சுற்றி போலீஸு. யார்? அதுவும் எல்லாமே ஏழைகள் கிடையாது, எல்லாம் பணக்கார காரில் வந்த பிள்ளைகள். அவருக்கு தெரியாது அது நடக்குதுன்னு? இல்லை அந்த போலீஸுக்கு தெரியாதா? இல்லை உதயநிதி ஸ்டாலின் தெரியாதா கஞ்சா அடிக்கிறது? அப்போ நம்ம ஆட்டோ ஏற்ற வரோம், ரோட்டில் வந்து இளைஞர்கள்லாம் அப்படியே ஒரு மாதிரி போகிறாங்க நைட்டு ஒரு 10 மணிக்கு. அப்போ ஆட்டோக்காரங்களை கேட்குறேன், என்னங்க இது இப்படி நடந்திருக்கு, என்ன இப்படி போகிறாங்கன்னா, ஒரு 2-3 வருஷமாகவே கஞ்சா புழக்கம் அங்கே அதிகமாக இருக்குது, மகாபலிபுரம் அந்த இடத்துல அதிகமான கஞ்சா புழக்கம், விவிஐபிஸ் கல்ச்சர், கஞ்சா போதை ஈஸியார். இது எல்லாமே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 10 வருஷம் 5 வருஷம்னு சொல்லலை, 4 வருஷம் 3 வருஷம் தான்.
அப்போ இந்த 4 வருஷம் 3 வருஷத்துல நீ என்ன குடும்பத்துல இருக்க புருஷனை குடியை கொடுத்து கெடுக்கிற, என் பிள்ளைய கஞ்சா கொடுத்து கெடுக்கிற, அப்புறம் என் கையில ஒரு 5000 ரூபாய் வச்சு அமுக்குறேன். நான் எப்படி இதை ஒத்துக்க முடியும்? ஒத்துக்க முடியாதுல்ல. அப்போ நீ வாயை மூடுறதுக்கு தானே சமம். ஒரு பின்னத்துக்கு வாய்க்கரிசி போடுறாங்கல்ல, கிட்டத்தட்ட அதுக்கு தான் இந்த 5000 ரூபாய் எனக்கு சமம். கரெக்டா? அது நான் வேற வழியே இல்லாம நான் யூஸ் பண்ணேன். வேற வழியே இல்லாம நான் யூஸ் பண்றேன். ஏன்னா அந்த மாதிரி பொருளாதார நிலையில நான் பின்தங்கி இருக்கேன். நீ கொடுக்கும்போது நாங்க என்ன பாக்குறோம்னா, இதை கொள்ளையடிச்சிருக்கிய கூட அப்படிதான் நாங்க பாக்குறோம். வாங்கி வச்சுப்போம். விஜய் கூட சொன்னாப்ல, வாங்கிக்கோங்க ஓட்டை எங்களுக்கு போடுற மாதிரி தான் நான் எல்லாருக்கும் ஜனங்கிட்ட சொல்றேன். எல்லாரும் வாங்கிக்கோங்க, ஆனா ஓட்டை திமுகவுக்கு போடாதீங்க. ஏன்னா திமுக உங்களுக்கு பணம் கொடுக்குற அளவுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கான், இந்த அளவுக்கு ஊழல் செய்யறான். தேர்தல் செலவுலேயே ஒருத்தன் ஊழல் செய்கிறான், மக்கள் பணத்தை வச்சு மக்களை ஏமாத்துறான். அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்ட காசை வாங்கிக்கோங்க, ஆனால் ஓட்டை திமுகவுக்கு போடாதீங்க. ஏன்னா திமுக ஒரு சீர்கேடு, நிர்வாக சீர்கேடு மட்டும் இல்லை. மா சுப்பிரமணியம் ஒரு சீர்கேடு. மா சுப்பிரமணியம் ஒரு ஆஸ்பத்திரியும் நாசம் பண்ணிட்டாப்புல சார். தமிழ்நாடு கவர்மெண்ட்டு பெருமையாக சொல்லுவோம், ஆஸ்பத்திரி தமிழ்நாடு ஆஸ்பத்திரி எப்பா ஜிஹெச் எப்படி இருக்குது, ஓமந்தூரார் எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது, அப்படி புகழ்வாங்க. நீங்கள் எந்த ஆஸ்பத்திரி எடுத்தாலும் பெருச்சாலி ஓடுது, கூரை பிஞ்சு விடுது. கூரை பிரிஞ்சு விழுற ஒரு நியூஸை எந்த ஆட்சியில் நீங்கள் அதிகமாக கேள்வி, நான் சொல்கிறேன் டேட்டா வைஸ் கேளுங்க. நீங்கள் போய் ஏஐ கூட கேளுங்க, எந்த ஆட்சியில் கூரை பிஞ்சு விழுது, வீடு இடியுது, பள்ளிக்கூடம் உடையுதுன்னா எந்த ஆட்சியில் நடந்திருக்குன்னா வெறும் திமுக ஆட்சியில் தான் நடந்திருக்கு. அப்போ உங்களுக்கு தெரியுதா, பராமரிப்பு செய்யறதே இல்லை. அரசு கட்டிடங்கள், அரசு மருத்துவம் பராமரிப்பு செய்யறதே இல்லை. பள்ளிக்கூடத்தில் ஒருத்தர் வெட்டிக்கிட்டு இருக்கான். ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க ஒரு 10 பிள்ளைங்கள மலேசியா சிங்கப்பூர் கூட்டு போயிடுறீங்க, கேட்டா இந்த திட்டம் அந்த திட்டம் மலேசியா சிங்கப்பூர் கூட்டு போயிடுறீங்க. ஆனா இங்க 50,000க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் உட்கார்ந்து கொண்டு அரசு பள்ளியில கழிவறை இல்லாத இடங்கள்ல உட்கார்ந்துருக்காங்க. பள்ளிகள்ல கூரை இல்லாத பள்ளி, மரத்தடி பள்ளி, அவங்களே கக்கூச சுத்தம் பண்ணுற அளவுக்கு நீங்க ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறியே, இதுதான் சிங்கப்பூர் மாடலா நான் கேட்கிறேன். அப்போ இந்த 5000 ரூபாய்ங்கிறது இது எல்லாத்துக்கும் காம்பன்சேஷனா? வெறும் 5000 ரூபாய் எனக்கு காம்பன்சேஷனா இது எல்லாத்துக்குமே? திருநெல்வேலியில் சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க, இன்னைக்கும் சொல்கிறேன், தினகரன் இருக்காருல்ல இந்தியன் எக்ஸ்பிரஸ், தினகரன் சொல்கிறாப்புல திருநெல்வேலியில் டெய்லி தினகரன் போகிற நியூஸ் பண்ண, திருநெல்வேலியில் மட்டுமே இளைஞர்கள் மேலான வன்முறை 2 கும்பல் அடிச்சதுல பள்ளிக்கூட பிள்ளைகள் ஒருவர் வெட்டுக்கிறது நடந்துகிட்டே இருக்கு டெய்லியும். திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடியில் என்ன பண்றாரு அன்பில் மகேஷ்? அப்போ யோசிக்கணும்ல, ஏதோ மிஸ்டேக் பெருசா பண்ணியிருக்கீங்க. என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க? திரும்ப ஷூட்டிங் போறது, அவார்டு கொடுக்கறது, சூர்யாக்கு அவார்டு கொடுக்கறது, சிவகார்த்திகேயன் பொண்ணுக்கு அவார்டு கொடுக்கறது, வாழ்க்கை ஃபுல்லா நீங்க இதான் பண்ணியிருக்கீங்களே தவிர, சினிமா ப்ரோக்ராம் பண்றீங்க, சினிமா தயாரிக்கிறீங்களே தவிர நீங்க கொஞ்சம் கூட மக்களை பத்தி பார்க்கல. அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஃபெயில் ஆயிட்டீங்க. நீ கருணாநிதியா இருந்தாலும் அவங்க பிள்ளை பார்த்து துப்பி இருப்பாரு. என்னடா அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ற? எவ்வளவு எதிர்பார்ப்புக்கு அப்புறம் இவங்க வந்தாங்க இல்ல சொல்ல, கருணாநிதி திட்ட மாட்டாரா? என்னங்க இது, ஏன்டா டெய்லி தயிர் வடை வச்சுருக்கீங்க, போய் ஆட்சி ஒழுங்கா பண்றாங்கன்னு சொல்ல மாட்டாப்லையா? எவ்வளோ ஒரு மோசமான ஆட்சி பாருங்க. எவ்வளோ அந்த மக்கள் எவ்வளோ நம்பிக்கை வைத்தார்கள் இவங்க மேல. கார்பரேஷன் அடிச்சுக்கோங்க, கார்பரேஷன் என்ன வேலை செஞ்சாங்க? ஒரு வேலையும் செய்யல. எல்லா பணிகளையும் வேற நீ தனியார் மயம் படுத்துட்ட. தனியார் மயம் படுத்துறதுனால எனக்கு 50,000 ரூபாய் சம்பளம் வாங்க வேண்டிய இடத்துல 16,000 ரூபாய் கிடைக்குது. ஒரு துப்புரவு தொழிலாளின்னு வச்சுக்கோங்க, மினிமம் சேலரி அவங்களுக்கு 39,000, 39,000. ஆனால் இப்போ தனியார் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு கிடைக்கிறது 17,000, 21,000 கிடைக்குது. அப்போது நான் மாதம் அவங்க இழக்கிறதே 20,000. மாதம் அவங்க இழக்கிறதே 20,000. அப்புறம் நீ கொடுக்குற மாதம் 1000 ரூபாயிலே அவங்க வாழ போகிறாங்க? அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தா அவங்க வாழ மாட்டாங்க. கரெக்டு தானே நான் கேட்குறது? அப்படி ஒரு திட்டங்களும் நீ இந்த மக்களுக்கு நீ சரியாக எடுத்துகிட்டு போயிட்டா அவங்களுக்கு இந்த 1000 ரூபாயே தேவைப்படாது. அவங்கக்கிட்ட காசு இருக்கும் செலவு பண்ணுறதுக்கு. நீ என்ன நினைக்கிற, 24 மணி நேரம் அரசாங்கத்துக்கிட்ட இப்படி புடைய வச்சுட்டு கையை நீட்டுட்டு நிற்கணுமா நான் பேங்க்கில் 1000 ரூபாய்க்கு? எனக்கு அதுதான் வாழ்வியல் லைஃப் ஸ்டைலா? நான் நல்லா இருக்கேன். என்ன நிறைய பேர் கேட்பான், நீ ஏசியில் இருக்க, இதில் இருக்க. ஆமாம், நான் உழைச்சேன், நான் சம்பாரிச்சேன், நான் ஏசியில் இருக்கேன், நான் ப்ரிவிலேஜ் தான். ஆனால் என்னோட இன்னொரு சமூகம், இன்னொரு மக்கள் அதே 1000 ரூபாய்க்கு போய் நிற்கிறதே மனசு பார்க்கும்போது அழுகுது, கஷ்டமாக இருக்கு எனக்கு. அவர்கள் வீட்லேயும் எல்லார் வீட்லேயுமே குளிர்சாதன பெட்டியிலேருந்து எல்லாமே இருக்கணும். அந்த 1000 ரூபாய்க்காக போய் க்யூவில் நிற்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அது தப்பா? ஒரு காலத்தில் டிவி கொடுத்தோம், நிறைய பேரோட வாழ்க்கை முன்னேறிச்சு. நீங்கள் ஓகே, ஒரு காலத்தில். இப்போ என்ன தேவைப்படுது? சிஸ்டமேட்டிக் ரிஃபார்ம்ஸ் தேவைப்படுது. துறை ரீதியாக மாற்றங்கள் தேவைப்படுது. சீர்திருத்தம் தேவைப்படுது. நீ அதை பண்ண மாட்டியே.
டாஸ்மாக்கு குடிக்கிற இடம் எப்படி கபடி இந்த இடத்துல உங்களால் கிராஸ் நுழையவே முடியாது. நுழைய முடியுமா உங்களால்? அந்த இடத்துல அந்த ஆண்கள் இப்படி படுத்திருக்கிறாள்ல, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்போ அதை குறித்து நான் கேள்வி கேட்டால் நீ கையில் அந்த 1000 ரூபாய் கொடுத்துருவியா? 5000 ரூபாய் கொடுத்து அமைதியாக இருன்னு சொல்லுவியா? தப்பு பண்ணுறவங்க பார்த்துருக்கீங்களா? தப்பு பண்ணிட்டு கையில் சும்மா ஒரு நைஸாக ஒரு 2000 ரூபாய் கொடுத்து போயிடுவான். அந்த மாதிரி ஒரு திருட்டு தான் தான் அதுக்கு திருப்பி ஒரு வீடியோவை எனக்கு புரியல. அங்கே விவசாயிகளுக்கு நீ வந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. பரந்தூர்ல விவசாய நிலத்தை பரந்தூர் விடுங்க, மேல்மாற விவசாயிகள் போராட்டம் நடத்தினாங்க. அங்க வந்து அவங்களுக்கு வந்து தொழிற்பேட்டை வரக்கூடாதுன்னு போராட்டம் நடத்தினாங்க. அவங்க மேல விபச்சார வழக்கு போட்டாங்க. இங்க நர்ஸுகள் மிக மோசமான கோவிட் காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தொத்து வியாதியில இருந்து அவங்க எல்லாம் செய்யறாங்க. அவங்களுக்கு சம்பளம் நீ கொடுக்கணும். அந்த சம்பளம் நீ குறைந்தபட்சம் கொடுக்காதனால தான் ரோட்ல வந்து சண்டை போடுறாங்க. நீ கொடுக்குற 1000 ரூபாய் அதை நிறைவேற்றுமா? 10,000 ரூபாய் இருக்க வேண்டிய இடத்துல நீ 1000 ரூபாய் வைக்கிற. see the difference. மனுஷங்க புரிஞ்சுக்கணும். 10,000 ரூபாய் இருக்க வேண்டிய இடத்துல 1000 ரூபாய், 20,000 ரூபாய் இருக்க வேண்டிய இடத்துல 1000 ரூபாய், 50,000 ரூபாய் இருக்க வேண்டிய இடத்துல 1000 ரூபாய். தப்பா தப்பு இல்லையா? கரண்ட் பில் என்ன சொன்னீங்க மேனிஃபெஸ்டோல? மாதாந்திரி கரண்ட் பில்லா மாத்திரோனீங்களா? ஆட்சிக்கு வந்து 5 வருஷம் ஆகுது, இன்னும் மாத்தல. நான் மாசம் மாசம் கரண்ட் பில் கட்டினா எனக்கு பணம் பெருசா மிச்சமாகுது. எனக்கு 1000 ரூபாயே தேவையில்லையே. 2 மாசம் கரண்ட் பில் ஆகும்போது யூனிட் அதிகமாகுது. எனக்கு அதனால கரண்ட் பில்லு 10,000 ரூபாய் வருது. நீ மாசம் கரண்ட் பில் கொண்டு வந்திருந்தா எனக்கு 10,000 ரூபாய் மிச்சமாயிருக்கும். நான் எதுக்கு உங்ககிட்ட 1000 ரூபாய்க்கு நிக்க போறேன்? என்ன காமெடி பண்றீங்களா? எனக்கு புரியல. வடச்சில சொல்றாங்க வித்த காட்டுறீங்களாடா, வித்த காட்டுறீங்களா? அதுவும் எலெக்ஷனுக்கு ஒரு 60 நாள் இருக்கும்போது, அதனால இருக்கும்போது எனக்கு தேவையான விஷயங்களை செய்யாம கொசு ஒழிக்கிறேன்னு. அப்ப அந்த கொசு ஒழிப்புக்கான நிதியை என்னமோ பண்ணிட்டீங்க. அந்த நிதியை ஏதோ பண்ணிட்டு அதுக்கு பதிலாக 1000 ரூபாய் கொடுத்துரு. அப்போ எனக்கு மோசமான மருத்துவம், மோசமான கல்வி, மோசமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, மோசமான தரங்கெட்ட சாலைகள், அதே மோசமான நீர், அப்புறம் வன்முறை, அதுக்கப்புறம் போதை, இப்படி ஒரு மாநிலத்தில் எல்லாத்துக்கும் சேர்த்து நீ எனக்கு கொடுக்க போகிற விலை மாதம் 1000 ரூபாய். 5 லட்சம் ரூபாய் ஸ்டாலின் குடும்பம் திருடி கொண்டு போவதற்கு 5000 ரூபாய் முன்பணமாக நம்மிடம் கொடுத்திருக்கிறார்கள். நம் பணத்தை எடுத்து அல்ல நீ இதுக்கப்புறம் நீ மாதம் 2000 ரூபாய் கொடுத்தா நீ பண்ண போகிற எல்லா அட்டூழியத்துக்கும் மாதம் 2000 ரூபாய் நீ கொடுக்குற. நான் வாயை மூட்டிருக்கணும். நாளைக்கு இப்போ போன வாரம் பொன்முடியும் துரைமுருகன் மகனும், அப்போ அடுத்து யார் வருவா? அடுத்து ஒரு 4 எம்எல்ஏ நேருவோ 4 பேர் வந்து 2000 ரூபாய் வாங்கிட்டீங்கல்ல, வாயை மூட்டு போறீங்களா? போங்க, அவ்வளவுதான். 2000 ரூபாய் வாங்கிட்டு ரைட்ஸா கேட்பா. அவர்கள் வந்து இவர்களுக்கு ஓட்டு போடுறத தவிர வாய்ப்பே இல்லை. ஆமா, நிலம் கையகப்படுத்துவாங்க. நிலங்களை கையகப்படுத்தி உங்களுக்கு தெரியும்ல, வேளச்சேரியிலேருந்து மக்களை இது தாம்பரத்துலேருந்து மக்களை வந்து கிளப்புனாங்க. பட்டினம்பாக்கம்லாம் அழகாக பண்ணிட்டு கேட்டால் 2000 ரூபாய் வாங்கினீங்கல்ல, மூட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவான். மாவட்ட செயலர் வந்து சொல்லுவான், மூடு நீ வாங்கினே இல்லையா அப்படின்னு கேட்பான். நீ ஐயோ எனக்கு ரோடு இல்லையா, வெள்ளம் நிற்கிதுன்னு போனோம், அதான் 2000 வாங்கினல அப்படின்னு. அப்போது அந்த இடத்துல நான் எவ்வளோ கட்சிகள் பணம் கொடுக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் திமுக மட்டும்தான் கொடுத்த பணத்தை காட்டி ஒருத்தரை கார்னர் பண்ணி அசிங்கப்படுத்தக்கூடிய, இழிவு செய்யக்கூடிய வேலையை செய்யுது. இன்னைக்கு அதான் சொல்லுவாங்க, இன்னைக்கு வேணால் கையில் காலில் விழுவாங்களே தவிர நாளைக்கு நம்ம அவங்க கையில் காலில் விழுந்து காலை வாரி விட்டுருவாங்க. நம்ம தான் புரண்டு அழணும். நமக்கான எந்த ஒரு நல்ல விஷயமும் இங்கே நடக்கும். தலித் கிறிஸ்தவர்கள் உட்பட, நான் சொல்கிறேன் தலித் கிறிஸ்தவ ஆசிரியர் சங்கங்கள் உட்பட எல்லாருமே ரொம்ப அவங்க சொன்னாங்க. ஏன்னா தலித் கிறிஸ்தவ ஆசிரியர்கள் தான் நியமனம் பண்ணாமல் இருக்காங்க. அந்த ஆசிரியர்கள்லேருந்து எல்லாமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்போது நம்ம பணம்னு வந்த போது 1000 ரூபாய் அப்படின்னு பார்க்காத, பல ஆயிரங்கள் இருக்க வேண்டிய இடத்துல, பல லட்சங்கள் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு 1000 கொடுக்குற, ஒரு 2000 கொடுக்க போகிறேங்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதை மக்கள் வந்து பார்க்கணும். அப்புறம் எந்தெந்த துறைக்கெல்லாம் காசு இருக்குது, நிதி நிறைய இருக்குது தமிழகத்தில், ஆனால் அந்த நிதியை இந்த காசு கொடுக்காம நீ வச்சிருக்கல. பெண்களுக்கான உதவித்தொகை எவ்வளோ விதவை பென்ஷன் கொடுக்காம இன்னும் நிற்கிது தெரியுமாங்க? விதவை பென்ஷனு, அப்புறம் அந்த ஓல்டேஜ் பென்ஷனு கொடுக்காம, அதுவும் வந்து நிறைய இதெல்லாம் போட்டு ஓல்டேஜ் பென்ஷனு, விதவை பென்ஷன் நிற்கிது. இது ரெண்டுமே நிற்கிது. கடைசியாக நான் ரீசெண்டாக பாலபாரதி அம்மா வந்திருந்தாங்க ஒரு மீட்டிங்க்கு. அப்போ அந்த மீட்டிங்கில் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு காலத்தில் விதவை பென்ஷன் வந்து ரொம்ப கஷ்டம் எடுக்கிறது, நிறைய நியமனங்கள், நிறைய கண்டிஷன்ஸ் வச்சுருந்தாங்க. நாங்கள் ஆமாம், அதுக்கப்புறம் நான் வந்து ஜெயலலிதா அப்புறம் இவங்ககிட்டலாம் சொல்லி வந்து அவங்க வந்து அதை உடனே ரிலீஸ் பண்ணி கம்மி பண்ணாங்க. அந்த மாதிரி சொன்னாங்க. கருணாநிதியும் பண்ணார். ஆனால் இப்போ அதே பிரச்சனை திரும்ப வந்திருக்கு.
திரும்பவும் வந்து விடுதலை இந்த கைம்பெண்களுடைய ஏன்னா நான் ஏன் விதவைன்னு சொல்கிறேன்னா பீப்புள் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். புரியுது. ஸோ அந்த பென்ஷனு அப்புறம் ஓல்டேஜ் பென்ஷன் இன்னும் நிறைய பேருக்கு கிடைக்காம அது இன்னும் ஆமா, பாக்கி முதியோர் இருக்கு. ஊக்கத்தொகை முழுமையா நிறுத்திட்டாங்கன்னு தான் அதுக்கு ஆல்மோஸ்ட் நிறுத்திட்டாங்க. அது மட்டும் இல்லை, மாற்றுத்திறனாளிகள் ஏன் போராட்டம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கான மாதம் கொடுக்கக்கூடிய உதவித்தொகையை நிறுத்திட்டாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கும். நீ வந்து கலைஞர் கருணாநிதி மாற்றுத்திறனாளியாக இருந்தார், அவளை இவ்வளோ பேர் கிண்டல் பண்ணாங்க, கமல் கிண்டல் பண்ணாரும்போது உனக்கு மனசு வலிச்சது இல்லை. ஆனால் அதே இத்தனை மாற்றுத்திறனாளிகளை நீ வந்து அவங்களுக்கு உதவித்தொகை கிடைக்கலன்னும் போது அவங்களை நீ தூக்கி போட்டு பந்தாடும் போது அவங்களுக்கு என்ன இவ்வளோ கஷ்டமாக இருக்கும். என்ன பண்ண, மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சியில் வார்டு மெம்பர் ஆகிறதுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குற, எல்லாரும் பாராட்டுறாங்க. ஆனால் அதே எல்லாருக்கும் அப்படியே வார்டு மெம்பர் ஆகிட முடியாது. எல்லாருக்கும் டிசபிலிட்டிலே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஒருத்தரால் முடியும், ஒருத்தரால் முடியாது. அப்போது அப்படி பொலிட்டிக்கலாக போக முடியாதவங்களுக்கு, காசு இல்லாதவங்களுக்கு நீ அந்த தொகையை கொடுக்காம உதவித்தொகையை நிறுத்தும் போது அதுதானே நம்ம பேசணும். அவனோட பேசிக் இப்போது அத்தியாவசியங்களுக்கான காசே இல்லை சொல்கிறேன். அந்த 1000 ரூபாய் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமான்னு சொல்கிறேன்னா, அப்போ அவங்களோட ஒரு சொல்றாரு, இந்த 1000 ரூபாயை உடனே செலவழித்து விடாதீர்கள், 3 மாதம் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நிலைமையில தமிழக மக்கள் இருக்காங்க, எவ்வளோ ஏழ்மையில் இருக்காங்க. அப்போது இந்த ஏழ்மையை இந்த 1000 ரூபாய்க்காக போய் காலையில் பேங்க் க்யூவில் நிற்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறதுல பெண்களுக்கு, அந்த ஏழ்மையை ஒழிக்கக்கூடிய ஒரு மாற்று அரசாங்கத்தை தான் அவங்க பார்க்கணும். ஏன்னா இங்கே தமிழ் மொழி, தமிழ் கொள்கை, நீ 100 பேசு, தமிழ் மொழிக்காக போராடின, வேணான்னு சொல்ல. என்னுடைய அடிப்படை ஏழ்மை பசியை ஒழிக்க உன்னால் முடியலன்னா நீ மொழி சுதந்திரம், மொழி உரிமை பேசி பிரயோஜனமே கிடையாது. அப்போது 1000 ரூபாய்க்காக கையை நீட்டி காட்டு கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம்னு நம்ம மக்கள் சொல்லணும். புரியுது. தே ஹாவ் டு சே கிவ் மீ மினிமம் குவாலிட்டி ஆஃப் லைஃப். குறைந்தபட்ச ஒரு நார்மலான குவாலிட்டி ஆஃப் லைஃப் எனக்கு வேணும் அப்படிங்கிற இடத்துக்கு. ஆனால் திமுக 24 மணி நேரம் இந்த மக்கள் கையேந்தி கொண்டே நிற்க வேண்டும் திமுக நினைக்குது. அது மாறணும்னு அவங்க பிழை போடும். நம்ம நினைக்கிறோம் அது மாறணும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக மேம், மாறுன்ற எதிர்பார்ப்பு வைப்போம். மாறணும், அதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இப்போ மக்களுக்கு இருக்குது. எப்போது 2026 பொது தேர்தல், அதில் இவர்கள் செய்த அந்த 5 ஆண்டு கால அட்டுழியம் இருக்குது பாருங்கள், இதை 5000 ரூபாய் முன்பணம் கொடுத்து நீங்கள் மாற்றிவிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. முன்பணம் தான் இது, அதுதான் சொல்லணும். அந்த அகந்தைக்கு ஒரு தக்க பாடத்தை கொடுப்போம் என்று கூறி தேங்க்ஸ். நன்றி.